5 வகையான கடமைகள் இருக்குதுன்னு அவர் வலியுறுத்துறார். தென்புலத்தார், அந்த மனிதனுடைய இறந்து போன முன்னோர்கள், அவர்களுக்கு இந்த திதி கொடுக்கிறது, பிண்டம் கொடுக்கிறது, தர்ப்பணம் கொடுக்கிறது, இந்த மாதிரி முறையான காரியங்களை அவன் தன்னுடைய இல்லற கடமையா செய்யணுங்கிறார். அடுத்து தெய்வம், இறை நம்பிக்கை, இறை வணக்கம், இறை அச்சம் மட்டும் போதாது, அந்த இறை தத்துவங்களை காப்பாத்துறதுக்கு அவன் உதவி பண்ணணும். யாகங்கள் நடத்த வைக்கணும், ஹோமங்கள் செய்யணும். அதுக்கெல்லாம் திருமணம் பண்ணி மனைவியாரோடு வாழக்கூடியவனுக்கு தான் அந்த தகுதியே இருக்குங்குது நம்முடைய சாஸ்திரம். அடுத்து வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், விருந்து. அதுக்கடுத்து ஒக்கல்னு சொன்னா உறவினர்கள். ஒரு மனிதனுடைய உறவுகளை தக்க வைத்துக் கொள்வது, அவர்களுக்கு உதவி புரிவது அவனுடைய இல்லற கடமைங்கிறார். அதுக்கு அடுத்து 5வது நிலையாத்தான் தான் தனக்குன்னு பார்த்துக்கணும். தனக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு சொத்துச்சுவங்களை சேர்க்கணும்.